வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ நான் உங்களோட அர்ஜுன் சார்லி. ஸோ சார்லின்னு என்னென்னா நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு செல்லமாக வச்சுருக்க பேர் தாங்க சார்லி, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ என்னென்னா திருச்சி டு ஏற்காடு நம்ம போனோம்ல, ஸோ அந்த ரைட் பண்ணது தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போக வரேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்குறப்ப அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை தட்டிட்டு ஆளில் போட்டுங்க, ஒரு பாம்பு வச்ச மாதிரி அடித்து நிறுத்தி விட்ருங்க, சரிங்களா? சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். கிளம்பும்போது நம்ம அங்கே திருச்சிலேருந்து கிளம்பும்போது டேங்க் ஃபுல் பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்ரோல் போடவே இல்லை. நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு காமிக்கிது. ஸோ இந்த 3 கோடை வச்சு நம்ம இன்னும் மறக்க திருச்சியே போயிடலாம் போல். பட் ஆனால் திருச்சி போகும்போது ட்ரை ஆகிருங்க, ட்ரை கண்டிஷன் தான் ஆயிரும். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா 3 கோடு தான் காமிக்கிது. ஸோ அதனால் திருச்சி போகிறவங்க பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும், போக வேணாம், ரிஸ்க்கு. 2 நிமிஷம் பொறுமையாக போனால் கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வேகமாக போகிற சொல்லிட்டு கீழே வாரி விடாமல் இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்லாம் வரும்போது, நேற்று ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான குளிர். எனக்கு பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நடுக ஆரம்பிச்சிச்சு. தாத்தாட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோமா, பல்லெல்லாம் நடுக ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைம் ஓட்டவும் 2வது டைம் ஓட்டவும் ஈஸியாக இருக்குங்க. பட் ஆனால் எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குண்டூசி வளைவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வரும்னு தெரியல. ஒரு 2-3 இடம் தான் பார்த்திங்கன்னா மோசமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த ரோடு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. பெருசாக டேஞ்சரஸான ஒரு ரோடு இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் தெரியல, மேக்ஸிமம் நான் அந்த டேஞ்சரஸான இடம் பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியே அந்த இடம் இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்தனால நான் எதுவும் தெரியல. பட் ஆனால் இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறோம்ல, ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குற சந்திப்புகள் வந்தாலும் நம்ம பொறுமையாக போய்க்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அங்கே போயிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படின்னா அட்வென்ச்சர் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் இல்லைங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் ரைட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னடா சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் நாங்கள் இருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேசினே சொன்னேன்ல, ஸோ பிஸ்கட் தூக்கிட்டு போகிறாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேசணுங்களா. ஸோ பேசும்போது பசங்க என்ன சொன்னாங்கன்னா 9:30க்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பேராச்சும் வரணும் ப்ரோ, வந்திருந்தால் தான் அங்கே அட்வென்ச்சர் பிளேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்காக பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதான் மேக்ஸிமம் நீங்கள் 9:30க்கே வாங்க, ஏன்னா வந்துட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருங்க, மற்ற டைம் அவங்க வந்துடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்களா. அதாவது கெஸ்ட்டுன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க பொதுவாக கெஸ்ட்டுன்னா என்னென்னு சொல்கிறாங்க, சொல்லக்கூடிய கஸ்டமர் இருக்காங்களா, ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று நாங்கள் பசங்கள்கிட்ட பேசும்போது நிறைய பேர் என்னையும் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. கெஸ்ட்டுன்னா நம்ம பொதுவாக எங்கள் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுன்னா வீட்டுக்கு வந்தக்கூடிய விருந்தாளி அப்படின்னு சொல்லுவோம். வேலை பார்க்குற பசங்க இருக்காங்க, கெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கெஸ்ட்டுன்னா பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, விசிட் பண்ணுறோம்ல டூரிஸ்ட் ஆளுங்க, ஸோ அவங்க வந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா லைட்டாக கூலிங்காக இருக்குது. எங்கிட்ட இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்குள்ளே 6 கிலோமீட்டர் வந்துட்டோமா, இதே தெரியலங்க. நேற்றுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஏற கீழே தெரியல, அதுக்காக பார்க்குறோம் மலை ஏறிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் மணி கணக்கு இருக்கும்ல, அந்த மனக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை எனக்கு. சீக்கிரமாக ஏறின மாதிரி இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டர் வந்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 1/2 hour கிட்டேயாச்சு, 1/2 hour 3/4 மணி நேரம் ஆகுங்க. ஸோ ஏறி முடிய. ஆனால் நீ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள கூட்டம் இருக்காதுங்களா, அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு தோணுச்சு. டடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே, இயற்கையின் பாதை அழகானதுங்க. ஆனால் உண்மையாலுமே ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அந்தந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக போகிறோம் சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம இப்போ போகிறோம் பார்த்திங்களா, அங்கே 35 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புக் பண்ண போகிறோம். ஸோ 35 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேஸ் அழகாக இருக்கும், எந்தெந்த பிளேஸ் நல்லா இருக்காதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஒவ்வொரு பிளேஸுக்கும் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே ஈவினிங் சமயம் ஆயிருங்க. ஏன்னா மேக்ஸிமம் 5 நிமிஷம்லாம் பத்தாது. ஏன்னா நமக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர்த்தில் க்யூவில் நின்று தான் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிலே ஆயிரும். ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தருவாங்க சொன்னல, ஸோ அது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான் பார்த்திங்கன்னா கையில் தருவாங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க இருக்கனால கொஞ்சம் நேரம் கேட்டு ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா கூடுதலாகவே வச்சுருக்கலாம். ஸோ ஸ்னேக்கை தொட்டு பார்க்கக்கூடிய ஆளில்
கடைசி ஆளாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. பாம்பே கண்டா படையும் நடுங்குன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அந்த டைலாக் மாதிரி தான் படையே நடக்கும்போது நான் ஏமாந்துடும். பார்த்தீங்கன்னா பாம்பை பார்க்க ரொம்ப என் பாம்பை பார்த்தாலே பயம். இதில் வேற அந்த பாம்பை நான் தொட்டு வேற பார்க்க போகிறேன். அதை நினைக்கும் போது எப்படி நான் ஃபீல் பண்ண போகிறேன்னே தெரியல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை நான் விளாகில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என் ஃப்ரெண்டுலாம் கால் பண்ணி மச்சான் இது மாதிரி நான் பாம்பு தொட்டு பார்க்க போகிறேன்டா அப்படின்னா, என்ன மச்சான் சொல்கிறேன் பாம்பை தொட்டு பார்க்க போறியா அப்படின்னா, மச்சான் ஆமாடா பாம்பை தொட்டு பார்க்க போகிறேன்டா அப்படின்னா, மச்சான் பார்த்துடா கடிச்சு வச்சா போதுடா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அது கடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வளர்ப்பாங்களே செல்ல பிராணி, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாம்புங்க. இந்த பாம்பு என்ன சொன்னால் ஹைகிரேட் பாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைகிரேட் பாம்பு தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிளான் இருந்துச்சு. காலேஜில் என் கூட படிக்கிற பாப்பாவோட அக்கா கல்யாணம். ஸோ என்னை வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வரணும், வரலைன்னா பேச மாட்டேன் பார்த்துக்குங்க அப்படிலாம் மிரட்டினாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டு எல்லாம் போக முடியல. ஏன்னா நான் இங்கே தான் பார்த்திங்கன்னா இருக்கேன். ஸோ இங்கேருந்து கிளம்பலான்னு எனக்கு தோணுச்சுங்க. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நான் கிளம்பிட்டேன்னா இன்னொரு நாள் வந்து தான் அதை பார்க்க முடியும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை இந்த பாம்பை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். அது இல்லாமல் பாம்பை தொட்டு பார்க்கணும் அப்படின்றதுல தான் ரொம்ப ஆசை. ஸோ அந்த பாம்பு பார்த்திங்கன்னா நம்ம கையிலே தந்துடுவாங்க. அந்த கையிலே தந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தூக்கி வச்சு நம்ம விளாட்லாங்க. இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. பட் ஆனால் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் பாவம் கோச்சுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பைக் எக்ஸ்ட்ரா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாருங்க குரங்கு சண்டை போடுது. மங்கி ஃபைட் சரிங்களா. ஹார்ன் அடிக்கிறாங்க. ஹார்ன் அடிக்கணும் நமக்கு தோணலையே, மறந்துட்டேனே. டா பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜில்லு இருக்குது. இந்த ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 16 வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸ்கை பார்க்குக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எந்த இடத்துல எனக்கு சரியாக தெரியல. நேற்று பார்த்திங்கன்னா நேற்று நம்ம இங்கே வந்து இது பண்ணுறதுக்கு மீனிங் ஒரு 6 o'clock பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு நம்ம வந்து சேர்றதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இடம்னு சரியாக தெரில. ஆனால் ரோடை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலான்னு தோணுதுங்க. ரோடை பார்த்துட்டு தமிழ் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் எந்த இடத்துல இருக்குது ஸ்டேட் ரோடாக தாங்க இருந்துச்சு. எங்கேயாவது ஸ்கை பார்க்குன்ற போர்டு போட்டிருப்பாங்க. அண்ணா ஸ்கை பார்க் இங்கிட்டு தானே? நம்ம ஸ்கை பார்க் வந்துட்டோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டு. ஸோ நம்ம இப்போ போகிறது செகண்ட் கேட்டுக்கலாம். செகண்ட் கேட் வழியாக போகணுன்ட்டாங்க. நேற்று டீ குடிச்சது நம்ம இந்த கடையில் தாங்க. ஒரு தாத்தாவோட பார்த்திங்கன்னா டீ குடிச்சோம்ல. ஸோ அந்த இந்த கடை தான். அப்பப்போ பார்த்து அப்பா. ஆனால் பார்க்கிங் அதான் ஓகே. ஸோ நம்ம ஸ்னேக் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதில் அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் இருக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஜாடிக்குள்ளே தான் ஸ்னேக் இருக்கா? இந்த ஸ்னேக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். ஸோ தலை கொத்தாதில்ல எங்கள் வீட்டுக்கு 2 பசங்க தலை ஏதோ ஒரு குச்சியை கையில் பிடிக்கிற மாதிரி சொல்கிறதுல ஒரே நிமிஷம் தலை ஒரே நிமிஷம் ஒன்றும் பண்ணாது. லைட்டாக ஜர்க்காக இருக்குது தலை. நாக்கெல்லாம் வெளியே நிட்டுதே. அது ஒன்றும் பண்ணாது. ஸோ எப்படி வீட்டில் வளர்க்குற மாதிரியே தானே? அப்படியே இது மாதிரி தான். தலை பிடிச்சிக்க தலை அப்படியே. ஸோ ஸ்னேக் பாம்பா பண்டாலே படையும் மடுதுன்னு நினைக்கிற நான் இப்போ பாம்பு பிடிச்சிருக்கேன். ஸோ தெரியுதுங்களா இந்த நாக்கு வெளியே நீட்டுது. லைட்டாக ஜில்லுன்னு இருக்கு தலை. உள்ளே ஈசி போட்டிங்களோ? ஹீட் இருக்குமா உள்ள? தலை கொத்தாதுல? ஏன்னா நான் சாடு பிடிச்சிருக்கேன். அது வேற இதுலேயே எங்கேயாவது லாக் பண்ண முடியுங்களா? இதில் எங்கேயும் லாக் பண்ண முடியும். இது விட்டா பறந்துருமா? இந்த சைடில் இருக்குல்ல, இது விட்டா அப்படியே பறந்துருங்களா? கீழே இருக்கிறத விட்டா பறந்துடும்.
கீழே தான் எதுவுமே இல்லையே தலை. புரியுங்களா? கீழே தான் எதுவுமே இல்லையே. போர்டு போடுவீங்களா? போடுவேன். ஸோ இந்த கோப்ரோ விட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டுனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார்லி. ஆனால் விட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் திருப்பி வாங்குறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பட் ஆனால் மேக்ஸிமம் விட மாட்டேன். அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தை நான் விட்டேன்னா தலைவர் கேட்ச் பிடிச்சிக்குவார். என் தலை பிடிச்சிக்கல ரைட்டு தலை நீ இருக்க நம்பிக்கையில் வைப்பாரு. விட்டுருங்க. ஸோ நம்ம மேலே பறக்க போகிறோங்க. பறக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என் கையில் வேறு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஒன்று இருக்குங்க. கூப்பிட்டு விட்டு தான் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் விட்டுறா பிடிச்சிக்கிட்டலாம். ஓகே இன்னத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், டைட்டாக இருக்குது. ஓகேவா? நெஞ்சோட பயங்கரமாக இழுக்குது. ஓகேவா? ஓகே. இந்த சைடு பாருங்களேன் தலை, முதல் சொட்டுன்னு சடம் கேட்டுருச்சு தலை. சரியான வலிக்க முடியல. அவ்வளோதானே. அப்பா எல்லாம் நடி தெரியுதுங்களா லைட்டா? ஓ மை காட். ஆனால் சரியான சொல்லுங்க தலை. இதுவில் நான் விட்டு என்ன நினச்சி கூப்பிடுவேன். அதனால ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். தாங்க இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் கேட்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட் தட்டு ஆள போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிரிஞ்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிக்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போராக போச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா ப்ரோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ, நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஒரு நல்லதாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பைக் ரைடெலாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுபடி நான் வீடியோ போடுவேங்க. சரிங்களா? சரிங்க இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆள போட்டுக்கோங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா நாங்கள் பாருங்களேன் இந்த இடத்துல 2 பசங்க போகிறாங்களா, அவங்களுக்குள்ளே விளாண்டுருந்தனால தாங்க பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. சரிங்க இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வருங்க. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வந்துட்டுங்க. பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச். பாய்.